வணக்கம். ஈஸியாக பீஸா செய்யலாமா? ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளே செஞ்ச இன்ஸ்டன்ட் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது மாதிரி ரெடிமேட் பீஸா பேஸ் கடையில் இருக்கும். அதை வாங்கி அதுக்கு மேலே சட்னி வைக்கணும் இல்லையா, அதுக்கு பதில் டொமேட்டோ சாஸ் அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ் மைதா கிடையாது, கோதுமையில் செஞ்சது. அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சீஸ் கடையில் வாங்கினது துருவுனது சேர்த்துக்கலாம். சீஸும் நாம் வீட்டிலே செய்யலாம், வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். பீஸாவும் முழுசாக நாமளே செய்கிறது எப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், என்ன பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ஸ்வீட் கார்ன், வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட சிகப்பு குடமிளகாய், மஞ்சள் குடமிளகாய் இருந்தது, நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சீஸ் நம்ம எந்த அளவுக்கு நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். பீஸா செய்கிறதுக்கு பேஸ் வேணும். சுவைக்கு சீஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் இருந்துச்சுனாலே பீஸா ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ வேணுமோ எல்லாம் சீஸ் எல்லாம் சேர்த்துட்டு அது மேலே சில்லி ஃப்ளேக்ஸும் ஓரியோ கிரானும் சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான், பீஸா ரெடி. செஞ்ச பீஸாவே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது கண்டிப்பாக ரேட் ரொம்ப கம்மி தான். ஒரு பீஸா வாங்குகிற காசுலேயே நாம் 2 அல்லது 3 பீஸா செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ இது ரெடியானதை நம்ம தோசைக்கல்லையோ இல்லைன்னா வானல்லையோ வச்சு சீஸ் மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பீஸா ரெடி. பீஸாவில் சேர்த்துருக்க பொருட்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக சீஸியாக பீஸா ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.